சென்னை மதிமுக அலுவலகத்தில் அதன் பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழகம் மதுவின் பிடியிலும் போதைப் பொருளின் பிடியிலும் இளைய தலைமுறை மாணவர்கள் சிக்கி அதன் விளைவாக எண்ணற்ற குடும்பங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கின்றன. அண்மையிலே நடைபெற்ற கொடூரமான செயல் கோவையிலே அந்த பெண்ணினுடைய அவரை நேசிக்கிற அந்த இளைஞன் தாக்கப்பட்டு அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் மிக கொடூரமான முறையிலே சிதைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் அந்த 3 கயவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் தப்ப முயன்ற போது அதை தடுத்த நேரத்தில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது கல்லூரிகள் பள்ளிகளுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கடைகளிலேயே கிடைக்கிறது. பெற்றோர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆக மாணவர் தலைமுறை இதிலே வெகு கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த மதுவை எதிர்த்து பிரச்சாரம் செய்துதான் உவரியிலே இருந்து மதுரைக்கும், கோவளத்திலே இருந்து மறைமலை நகருக்கும், பொள்ளாச்சியிலே இருந்து ஈரோட்டுக்கும் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடைபயணமாக சென்றபோது அரசியல் பேசாமல், எங்கள் கட்சிக்கு ஆதரவு என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் சென்றபோது ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வயல்வெளிகளிலே, காடுகளிலே, புஞ்சைகளிலே, தோட்டங்களிலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் உச்சி மண்டையை பிளக்கிற வெயில் வேளையில் மணிக்கணக்காக வந்து அந்த சாலை ஓரத்திலே காத்திருந்து, ஐயா எப்படியாவது இந்த டாஸ்மாக் கடை, ஒயின் ஷாப், மதுக்கடைகளை ஒழிச்சிருங்க ஐயா, எங்க பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நாங்க பத்திரமா இருக்க முடியல, வேலைக்கு வந்தா பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போறதுக்கு நாங்க பயப்படுறோம், எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு தெரியல என்று இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக நீங்க நடந்து வர்றீங்கக்காகத்தான் நாங்க இந்த வெயில வந்து காத்திருந்து வரவேற்கிறோம்னு சொன்னாங்க. அந்த போராட்டம் நடந்ததனுடைய பின்னணியில தான் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றணும்னு ஊராட்சி மன்றத்திலே போட்ட தீர்மானத்தின்படி அடைக்க சொன்னோம். அடைக்கல. என் தாயார் தலைமையில் 1000 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் அந்த இடத்துக்கு போறேன். எங்க அம்மா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இந்த உண்ணாவிரதத்தில் ரொம்ப உடல் நலம் கெட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இனி உண்ணாவிரதம் இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னாங்க. தலைவர் பிரபாகரனுடைய அருமை பிள்ளை பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனமும் இரங்கலும் தெரிவிக்க என் தாயார் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய 500 பெண்களையும் அழைத்துக் கொண்டு அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. திரும்ப டாஸ்மாக் கடையை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தபோது சசிபெருமாள் இறந்த மறுநாள் நான் கிராமத்துக்கு சென்று ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி கொண்டு கடையை மூடச் சொன்னோம். 500க்கு மேற்பட்ட போலீசாரை கொண்டு வந்து குவித்து கடையை திறந்து வைத்து அது விற்பனை நடக்கட்டும் என்று ஏற்பாடு நடந்தது. நாங்கள் அடைக்கிறாயா இல்லையான்னு நெருங்கி சென்றபோது எங்கள் மீது லத்தி சார்ஜ் செய்தார்கள். அதிலே நாங்கள் பலமாக அடிபட்டோம். என்னை பாதுகாக்க வேண்டிய பல தோழர்களும் அடிபட்டார்கள். எங்கள் மாவட்ட செயலாளர் நிஜாம் கையே ஒடிந்து போனது. ஆனால் டாஸ்மாக் கடை பூட்டை கல்லால் 2ஆக உடைத்து அந்த கடைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஸ்கி, ஒயின், பிராண்டி பாட்டில்களை எடுத்து சாலையிலே போட்டு உடைத்து நெருப்பு வைத்து விட்டார்கள். இந்து பத்திரிகை முதல் அத்தனை பத்திரிகையும் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவதையும் போராட்ட களத்தையும் புகைப்படமாக வெளியிட்டன. 2-3 தொலைக்காட்சிகள், புதிய தலைவர் உள்ளிட்ட தொலைக்காட்சி நிறுவனங்கள் 3 நாள் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலேயே வந்து தங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு போற ஹைகோர்ட்ல அவங்க ஊர் தீர்மானப்படி அவங்க அகற்றது சரியான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசு போச்சு. அதை இங்கே சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் சுப்ரீம் கோர்ட்ல பெஞ்சுக்கு வந்தது. என் பேரையும் ஊர் பேரையும் பார்த்தாரு. பெட்டிஷனை தூக்கி தூர போட்டு டிஸ்மிஸ்ட்டாரு. ஆக அதை
எங்கள் ஊர்ல இருந்து டாஸ்மாக் கடையை நாங்கள் அகற்றிவிட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.